ஷிர்க்குனா என்ன? ஷிர்க்குன்னு சொன்னா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இறைவனுக்கு இணை வைத்தல் தான் ஷிர்க்கு. ஷிர்க்குனா என்ன? உயிருள்ளவர்கள் மற்றும் இறந்தவர்களை வணங்க வேண்டாம், பில்லி சூனியம் ஜோதிடம் உள்ளிட்டவைகளை நம்ப வேண்டாம். அவன் என்ன மீன் பண்றான்? ஏங்க தர்கா வழிபாடுதாவா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, அப்படி சூம் பூ காளி காய் பை அப்படின்னு மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணுதாவோ. காளி எல்லாம் வராதுங்க. காளி வராதா? சரி, மந்திரம் தந்திரம் பண்ணுதாவோ, மூட நம்பிக்கையே பரப்புதாவோ, இஸ்லாத்துல இல்லீங்கோ, அதை ஒழிக்கத்தான். அதையே பச்சை தமிழ்ல சொல்லக்கூடாது. எந்த முஸ்லீமும் இறைவன் அல்லாத வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதை மிக முக்கியமாக சொல்லுவோம். மதத்தின் பெயரால் நடத்தப்படுகின்ற சுரண்டல்களையும் ஏமாற்றப்படுகின்ற விவகாரங்களையும் இனிமேல் இந்த மக்கள் கண்டிப்பாக அதை புறக்கணிக்க வேண்டும் என்ற முக்கியமான தீர்மானத்தை இதிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டோமே. ஆமா நச்சிப்பாய் ஒரு மாதிரி முறுக்குல தான் நிக்கிறான். அது அவங்களை பத்தி அவனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுதான் சின்னப்ப இப்படி நிக்க மாட்டான். தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எங்க இருந்தாலும் அதை விதவுட் அஃபெக்டிங் தி பப்ளிக் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போய் அது பப்ளிக்கு ஒரு பப்ளிக்கு சிரமமாயிட்டுதுன்னா அப்படியானால் இவங்க நடத்துற மாநாடு யாரை நோக்கிய மாநாடு அப்படின்னா, கேள நீ கேள முருகன், நீ கேள நீ கேள. ஹலோ, ஆமாங்க, கேளு மச்சி, கேளு பிரபு. உலகத்துல எந்த முஸ்லீமும் ஷிர்க் வச்சு வணங்குறது கிடையாது. உண்மையிலே ஆர்வ கோளாறுல பேசுறானா, இல்ல ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறானா, இல்ல ஏதாவது பேசினா கைதட்டுறாங்கன்னு பேசிட்டு இருக்கானா? ஒன்றும் ஆகாமல் இருப்பதற்காக நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் மாநாடு நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும். நீதிமன்றத்தின் மூலமாக மூட்டை முடிச்சுகள்லாம் தூக்கிக்கிட்டு அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க ஊர்லயே அடக்கிக்கிட்டு அடக்கமா ஒடுக்கமா தூங்க சொல்லுவாங்க நீதிமன்றம். பிப்ரவரி 14ஆம் தேதி உங்களுடைய மாநாடு தள்ளி வைக்கப்படும். அதுவும் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில். பார்க்கலாமா? சவால். அப்போது நாங்க ஆப்பு வைப்போம். பிப்ரவரி 14 மாநாட்டுக்கும் ஆப்பு வைப்போம். ஆக தமிழ்நாட்டு ஜமாத் இனிமேல் மாநாடு நடத்துவது கனவு கூட காண முடியாது. என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன். ஈஸ்டா எனக்காக. பலதரப்பட்ட சமுதாயம் வாழக்கூடிய இந்தியாவில், குறிப்பா தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய சகோதரத்துவம் இதன் காரணமாக சிதைந்து விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு முஸ்லிமுடைய உள்ளத்துல சத்தம் இல்லாம உருவாக்கி. ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா. தம்பி, கூட்டம் கூட்டமா கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. திருச்சியில் தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வந்தாப்புல பிடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? திருச்சி மாநகராட்சி காவல்துறை கண்காணிப்பாளர் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியது தவறு என்றும் அர்ஜுன் சம்பத் புகார் தெரிவித்துள்ளார். எனவே இந்த மாநாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் புகார் மனுவில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இறைவன் ஒருவனே என்பதை சொல்லும் வகையிலே திருச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.